لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகனாகிய அந்த அல்லாஹ்வினை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரைக்குள் செல்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னவென்று சொன்னால் வட்டி. அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை நமக்கு மிகவும் தூய்மையான வடிவில் தந்திருக்கிறான். அல்லாஹு தாலா எந்த மனிதன் இந்த மார்க்கத்தில் தூய்மையானவனாக இருக்கிறானோ, எந்த மனிதன் இந்த மார்க்கத்தில் தூய்மையானவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலும் அவன் தூய்மையானவனாக கருதப்படுவான். அல்லாஹ் வழங்கிய இந்த செல்வம் இருக்கு இல்லையா, இந்த செல்வத்தை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கும் போக முடியும். அதே நேரத்தில் அந்த செல்வத்தை கொண்டு அந்த மனிதன் நரக படுகொலி போய் விழவும் முடியும். இந்த செல்வம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த செல்வம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய நிம்மதியை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்பேற்பட்ட செல்வத்தை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம்? நாம் சம்பாதிக்கக்கூடிய முறைகள் என்ன? இஸ்லாம் எந்த வழியில் நம்மளை செல்வத்தை சம்பாதிக்க சொல்லி கொடுக்கிறது? அப்ப இஸ்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. அதுலயும் இந்த சம்பாத்தியம் இருக்கு இல்லையா, இந்த சம்பாத்தியம் ஹலாலான முறையில நாம சம்பாதிக்கிறோமான்னு சிந்திச்சு பார்க்க வேண்டி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு பொருள் சோதனையாக கொடுக்கப்படும். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு சோதனை கொடுக்கப்படும். என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்ன தெரியுமா? லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா. என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு ஃபித்னா கொடுக்கப்படும், சோதனை கொடுக்கப்படும். என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்ன? வல் ஃபித்னத்து அஷத்து மினல் வல் ஃபித்னத்து உம்மத்தி அல்மால். வல் ஃபித்னத்து உம்மத்தி அல்மால். என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க சோதனை செல்வம்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு செல்வம் கொடுக்கப்படுவது எதை காட்டுதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? செல்வமே சோதனைன்னு தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? செல்வம்னு சொன்னா அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பரக்கத்து, அருள் அப்படின்னு நாம நினைச்சு விளங்கிக்கிட்டு அது மாதிரி என்ன செய்யறோம்? நாம விளங்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையிலே அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள் எல்லாம் சோதனை தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதைத்தான் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா. வட்டியை உண்பவர் இருக்காங்க இல்லையா, இந்த வட்டிக்கு பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கி சாப்பிடுறாங்க இல்லையா, அப்படி சாப்பிடக்கூடியவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் சாபா அவங்களுக்கு உண்டாகட்டும்ங்காங்க. ஓ மூக்கிலகும், யார் வட்டிக்கு வாங்கிட்டு தேவைக்காக வாங்குறாங்க இல்லையா, தேவைக்காக வாங்கிட்டு யார் வட்டிக்கு கொடுக்குறாங்களோ, சாப்பிட கொடுக்குறாங்களோ அவங்களும் நாசமாகட்டும்ங்கிறாங்க. அவங்களும் நாசமாகட்டும் ரசூலுல்லாஹ் சவிக்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, வகாத்திபஹு, அந்த குடுக்கல் வாங்கலுக்கு இடைப்பட்ட ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சாட்சியாக கணக்கு எழுதக்கூடியவராக. இப்ப பேங்க்ல எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கௌண்ட் பாக்குறாங்கல்ல,
இவங்க பூராமே இந்த கணக்கில் தான் வருவாங்க, காத்தி பகுதியில் வருவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வட்டிக்கு வாங்கக்கூடியவங்களுக்கு கணக்கு வழக்கு எழுதுறாங்கல்ல, இவங்களையும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. வஷாஹிதைஹி, இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சியா இருப்பவங்களும் சரி, கணக்கு எழுதுறவங்களும் சரி. அப்ப 4 பேருக்கும் பாவம். கொடுக்கிறவருக்கும் பாவம், வாங்குறவருக்கும் பாவம், அதுக்கு கணக்கு எழுதுறவருக்கும் பாவம், சாட்சி சொல்றவருக்கும் பாவம். மாத்திரமல்ல, இவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய சாபம் வேற. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கடுமையான கொடுமையான வட்டியில நாம போய் உள்மோம்னு சொன்னா அது நமக்கு பிற்காலத்தில் எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்லி நாம செஞ்சு பார்க்க கடமைட்டோம். அதே மாதிரி நாம எல்லாம் என்ன வழங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா, வட்டின்னு சொன்னா எது, ஒருத்தருக்கு அவசரத்துக்கு கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், மாசம் ஒரு 2000 வட்டி வாங்குறாங்கல்ல, இதை மட்டும்தான் நாம வட்டின்னு விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு இந்த வட்டி என்னென்ன பேர்ல எல்லாம் உள்ள வருதுன்னே தெரியாத அளவுக்கு இந்த வட்டி எங்க வருது, நமக்குள்ள வந்து கூடி வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாருங்க, இஎம்ஐங்கிற பேர்ல வட்டி வருது, வீடு லோனுங்கிற பேர்ல வட்டி வருது, இன்சூரன்ஸ்ங்கிற பேர்ல வட்டி வருது, லைஃப் இன்சூரன்ஸ் பேர்ல வட்டி வருது, இன்னும் பல்வகையான வட்டிகள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வகையான வட்டிகள்ல நமக்கு தெரியாமலே நிறைய வட்டியில போய் நாம விழுகிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிறோம் இல்லையா, இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வைக்கிறது நமக்கு கட்டாயமா இருக்கு. அது அக்கௌண்ட் வைக்காம இந்த இப்ப நாம வாழக்கூடிய இந்த நாட்டில் அப்படி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கிறோம். அதே நேரத்தில் அதுக்கு வட்டி வேண்டாம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கான்னு பார்த்தா இருக்கு. அந்த வட்டியை வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா நிறைய மக்கள் என்ன செய்யறது இல்ல, பேங்க்ல போடுறதோட சரி, அது எவ்வளவு வருது, அந்த வட்டியை நாம சாப்பிட்டோம்னா அதுக்கு நாம அல்லாட்ட எப்படி பதில் சொல்ல போறோம் அப்படிங்கறத பத்தி யாருமே சிந்திக்கிறது இல்லை. அதே மாதிரி பாருங்களேன், நமக்கு ஒரு காலகட்டத்துல பொருளாதாரத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும். எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நாம சம்பாதிச்சுட்டு அதன் வழியே நிறைய தர்மம் செஞ்சிருவோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு சம்பாத்தியமும் அந்த சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் தூய்மையானதாக இருக்கணுங்கிறான். நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலிருந்து செய்யக்கூடிய தர்மம் அது தூய்மையானதாக இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டானா, அதை அங்கீகரிக்க மாட்டான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்காத அளவுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மம் இருக்குன்னு சொன்னா அது நாளைக்கு மறுமையில நமக்கு எப்படி உங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி அல்லாஹ் நிறைய இடத்துல வட்டியை பத்தி கண்டிக்கிறான். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வட்டியை வந்து கண்டிக்கிறான். ஏன் கண்டிக்கிறான், இந்த வட்டி வந்து மனிதனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்து தெரியுமா. இந்த வட்டி அல்லாஹ் வந்து எப்பயுமே மனித நேயத்தை தான் விரும்புறான். அல்லாஹ் இஸ்லாம்ங்கிற மார்க்கமே என்ன, மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஏன் மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்குது, அல்லாஹ் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்கறத விரும்பவே மாட்டான். ஆனா இந்த வட்டி எப்படி கொண்டு போறது பாத்தீங்களா, ஒரு இரக்கமே இல்லாத இரக்கமற்ற மனிதனாக ஒரு மனிதனை மாற்றக்கூடிய சக்தி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வட்டி. ஒரு அத்தியாவசிய தேவை, ஒரு மனுஷன் நோயில இருப்பான், அவனுக்கு ஆபரேஷன் பண்ணா தான் அவனை புழைக்க வைக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை. என்ன செய்வாரு அந்த மனுஷன், ஒவ்வொரு இடமா கடன் கேட்டு பார்ப்பாரு, கிடைக்காது. கடைசியில வழி இல்லாம என்ன செய்வாரு, ஒரு மனிதத்தை நல்ல தெரிஞ்ச மனிதனாக தான் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து நின்னா அவர் என்ன சொல்லுவாரு, எப்பா என்கிட்ட காசு இல்லை, காசு அவர் வச்சிருப்பாரு, அவர்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவருக்கு தெரியும். ஆனா என்ன செய்வாரு, இவர்கிட்ட கொடுத்தா கிடைக்குமோ கிடைக்காதோ, அவர் வட்டி கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பாரு. என்ன செய்வாரு, பார்த்தா வெளியில தெரியாது, வெளியில பார்த்தா எப்படி இருப்பாரு, நல்லா தாடி வச்சிருப்பாரு, 5 நேரம் தொழக்கூடியவரா இருப்பாரு, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து மனிதராக கூட இருப்பாரு. ஆனா என்ன, அவர் கொடுக்கறது வெளியே தெரியாத அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, இந்த வட்டி தொழிலே பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி எனக்கு தெரிஞ்ச நான் சொன்னாங்க, நானே நேரில் பார்த்திருக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். என்ன செய்வாரு, சொந்த காரங்களா தான் இருப்பாரு, ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்து நிப்பாரு. என்ன சொல்றாரு தெரியுமா, என்கிட்ட காசு இல்ல, நான் ஒரு ஆள்கிட்ட வாங்கி தரேன், ஆனா அவர் சும்மா தரமாட்டாரு. என்ன சொல்லுவாரு, அவர் சும்மா தரமாட்டாரு, நீங்க என்ன செய்யுங்க, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கொடுத்துருங்க அப்படிம்பாரு. சும்மா தரமாட்டாருன்னு சொல்லிட்டு மாசம் கொஞ்சமா கொடுத்துருங்க அப்படிம்பாரு. அப்படி சொல்லும் போதே விளைவிக்கலாம் வட்டிக்கு தான் கொடுக்குறாருன்னு. கடைசி என்ன செய்வாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்ன இல்லாம போயிருது, ஒரு மனிதன் அவசர தேவைக்காக ஆஸ்பத்திரியில போய் கிடக்குறாரு, அவருக்கு ஆஸ்பத்திரியில செலவு செஞ்சு பிழைக்க வைக்கணும்னா அவ்வளவு ரூபா தேவைப்படுதுங்கிற நேரத்துல கூட ஒரு மனிதன் என்ன செய்யறாரு, கடனா கொடுக்காம வட்டி கொடுக்குறாரு. அப்படி வட்டி கொடுத்து அந்த வட்டியை வாங்கணும்னு அவசியம் இருக்குதா,
அந்த வட்டியை வாங்கினா அல்லாஹ் ரசிப்பானாத? அப்போ ஒரு சகோதரத்துவத்தையே இல்லாமல் ஆக்குறது. அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய இரக்கத்தன்மைய என்ன செய்யுது? சுத்தமா எடுத்துருது. அப்ப ஷைத்தானுடைய வேலை என்ன? மனிதனுக்கு இரக்கத்தன்மையா இருந்துடக்கூடாது. இரக்கத்தன்மையும் நல்ல சிந்தனை இருந்துச்சுன்னா அவன் செஞ்சிருவான், சொர்க்கத்துக்கு போயிடுவான்ல. அப்ப அவனுக்கு தடுக்கக்கூடிய ஒரே வழி என்ன? அவனுக்கு இந்த மாதிரி பொருளாதார ஆசையை ஊட்டி அவனுக்கு எடுக்கணும். அதனாலதான் என்ன செய்யறான் ஷைத்தான்? மனிதர்களை இந்த பொருளாதார ஆசையை ஊட்டி ஊட்டி தான் கிடக்குறான். இப்ப ஒண்ணு வேண்டாம், இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பார்க்கோம். அந்த வியாபாரம் எப்ப பார்த்தாலுமே நமக்கு என்ன இல்லை, ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரவே மாட்டேங்குது. இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தா என்ன செய்யலாம்? இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தினா ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தி என்ன செஞ்சிடலாம், நிறைய நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கும் போது இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? நம்ம வாழ்க்கையே அன்றாட உழைச்சு நம்ம குடும்பத்தை பண்ணுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனிதன் என்ன செய்யறான்? ஒரு ஆள் வந்து சொல்லுது, 2 லட்சம் ரூபாய் நீ போட்டினா உன் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும். அப்ப நீ என்ன செய்ய, ஒரு 2 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி, குறைஞ்ச வட்டி தான். என்ன சொல்லுவாங்க? குறைஞ்ச வட்டி தான். ஆனா உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? நீ 2% வட்டி கொடுக்கலாம், ஆனா நீ லாபம் 15% 20% வைக்கலாம். அப்ப உனக்கு 15% கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து 2% கொடுக்கறதுனால உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது? எப்படி சொல்லுவா? 15% லாபம் கிடைக்கிறப்பா, இந்த 15% கிடைக்கக்கூடிய லாபத்துல இருந்து 2% நீ கொடுக்கறதுனால உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துட போகுது இல்லம்மா. இது யாருடைய வேலை? ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் என்ன சொல்றான்? யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிப்பாங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வட்டியை அழிப்பாங்கிறான். வ யுர்பி ஸதகா, தர்மத்தை வளர்ப்பேங்கிறான் அல்லாஹ். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வட்டிக்கு வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னா நமக்கு என்ன செய்யும்? பொருளாதாரம் பெருகும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அது உங்களை அழிக்கும். அந்த வட்டி என்ன செய்யும்? அழிக்கும். இம்மையில மட்டுமே அழிக்கும், நாளைக்கு மறுமையில உங்களை நரக படுகொலியில கொண்டு தள்ளும். எந்த அளவுக்கு படுகொலி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து 2 மலக்குமார்கள் கூட்டு போறாங்க. கூட்டு போய் என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு இடமா சுத்தி காட்டிக்கிட்டு போறாங்க. நாளைக்கு மறுமையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு காட்டப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து போகும்போது ஒரு ரத்த ஆறு ஒண்ணு ஓடுது. என்ன ஓடுது? ஒரு ரத்த ஆறு ஓடுது. அந்த ரத்த ஆறை பார்க்கும்போது அதுல ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? உள்ள முங்கி நீந்திக்கிட்டே இருக்கிறான். நீந்திக்கிட்டே இருந்து அவன் கரையை தொடணும்னு சொல்லி அந்த கரையை நோக்கி விரைந்து வரும்போது பார்த்தா அந்த கரையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு? நிறைய கல்களை பொறுக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மனுஷன் நீந்தி வர என்ன செய்யறாரு? அந்த கல்லை கொண்டு அவன் மேல அடிக்கிறாரு. அவன் எந்த இடத்துல இருந்து வந்தானோ அதே இடத்துக்கு திரும்ப போயிடுறான், உள்ள கரைக்கு வர முடியாது. அப்ப ரசூல்லா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் யாரு, எதுக்காக அவ்வளவு நோய் செய்யப்படுறாருன்னு கேட்கறாங்க. அப்ப மலக்குமார் சொல்றாங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு கடந்து வாங்க போயிருவோம், சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியா சொல்றாங்க ரசூல்லாட்ட அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க, இந்த மனிதர் உலகத்துல வாழும்போது என்ன செஞ்சாரு? வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதனுடைய விளைவாக அல்லாஹ் அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கான்னு சொல்லி மலக்குமார் சொல்றாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆற்றுல போய் ஒரு மனுஷனை தள்ளுது பாருங்க இந்த வட்டி. அப்ப அப்பேற்பட்ட வட்டியில நாம போய் விழுகலாமா? அதுலயும் பாருங்களேன், மனிதர்களுக்கு இந்த வட்டியை பத்தி பேசும்போது பார்த்தோம்னா நம்ம நிறைய செய்திகள்ல பாக்குறோம். எந்த அளவுக்கு வட்டி கொடுத்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் சொல்றாங்க, செய்தியில பார்த்ததுதான், ஒரு பெண் சொல்றாங்க, 1 லட்சம் ரூபாய் நான் வாங்கினேன் வட்டிக்கு. எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன், 6.5 லட்சம் ரூபாய் கட்டி இருக்கிறேன். எவ்வளவு? வாங்கினது 1 லட்சம், கட்டி இருக்கிறது 6.5 லட்சம் கட்டி இருக்கிறேன். இன்னும் வட்டி கொடுன்னு சொல்லி என்னை கொடுமைப்படுத்துறாங்க. எவ்வளவு நாள்ல? முதல்ல கொடுக்கும் போது என்ன பேச்சா? 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 8000. 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 8000. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வட்டி பாருங்க. மாசம் 8000 முதல்ல ஆரம்பத்துல பேசிட்டு திருப்பி தினமும் 3000 கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு கொடூரமான சிந்தனை போகுதுன்னு பாருங்க. அப்ப இந்த கொடூரமான சிந்தனைக்கு காரணம் என்ன? அந்த பொருளாதார மோகம், இறக்கமே சுத்தமா எடுபட்ட நிலையில அந்த மனிதர்கள் இருக்காங்க.
கடைசி அந்த பெண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கு பிறகு கந்து வட்டிங்கிற பேர்ல அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பெண்ணை ரிலீவ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு நிலைமை. எது இந்த வட்டியுடைய நிலைமை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்காரு, கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்காரு, இன்னைக்கும் இருக்கிறார் வெளிநாட்டு. அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கும் கடனாளியா இருக்கிறேங்கிறாரு. இப்ப சமீபத்துல போன் பண்ணி பேசினேன் அவர்கிட்ட. என்ன சொல்றாரு? பாய் 30 வருஷமா நான் இங்க இருக்கேன், இன்னமும் நான் கடனாளியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன பாய் அவ்வளவு கடன் வாங்க என்ன பாய் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா சொல்றாரு, வீட்டம்மா என்ன செஞ்சிருச்சு, நிறைய வட்டி வாங்கி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மாசம் 30,000 40,000 நான் மாசம் பணம் அனுப்புறேன் பாய்க்கிறேன். ஒவ்வொரு மாசமும் 30,000 40,000 பணம் அனுப்பக்கூடிய அந்த மனிதர் சொல்றாரு, கண்ணீர் வடிக்கிறார், ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. எப்படி வடிக்கிறாரு? 15 லட்சம் ரூபாய் கடன் இருக்குப்பா, வட்டி கடன் இருக்குறாரு முஸ்லிம். அப்ப ஒரு மனுஷன் மாசம் 30,000 40,000 அனுப்பியுமே சாதாரணமா நம்மள மாதிரி நடுத்தர குடும்பங்க அவரும். அப்ப மாசம் 30 40 அனுப்புறேங்கிறாரு. ஆனா அவர் குடும்பம் 15 லட்சம் ரூபாய் வட்டி கடன்ல இருக்குங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய ரத்தத்தை, வேர்வையை, உழைப்பை உறிஞ்சி தின்னக்கூடியதாக அந்த வட்டி இருக்குது. அப்ப அப்பேற்பட்ட வட்டிய நாம வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு வகையில காரணம் கற்பித்து தப்பிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நாளைக்கு மறுமையில சொல்றான் அல்லாஹ், ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒவ்வொரு மாதிரி எழுப்புங்கிறான். ஒவ்வொரு கூட்டத்தையும் மறுமையில அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி எழுப்பான. ஒவ்வொரு பாவ கூட்டம் இருக்கு இல்லையா, பாவம் வந்து ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக எழுந்து வருவாங்களாம். அதுல இந்த வட்டி கொடுக்குற கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டிக்கு கொடுத்த கூட்டத்தை அல்லாஹ் எப்படி எழுப்புவானா? அந்த கூட்டம் போல ஷைத்தான் தீண்டியவனை போல, பைத்தியம் பிடித்தவர்களை போல வருவார்கள் அப்படிங்கிறான். உலகத்துல நாம ஒரு மனுஷனை பைத்தியக்காரனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய செய்கைகளை பார்த்தாலே 10 அடி தூரம் நவந்து போகும். எதுக்கு நவந்து போவோம்? அவன் புத்தி சரியில்லாதவன், எந்த நேரத்துல எப்படி இருப்பானோ தெரியாது, திடீர்னு கடிச்சு வச்சிருவான், திடீர்னு சட்டையை பிடிச்சி இழுச்சு விட்டுருவான். இந்த பையன் எல்லார்ட்டையும் இருக்குமா இல்லையா? ஒரு பைத்தியக்கார தோட்டத்துல ஒரு மனுஷனை பார்த்தாலே என்ன செய்வான்? 10 அடி அங்கிட்டு தள்ளி ஓடுவோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்வானா? இந்த வட்டிக்கு வாங்கின மனிதர்களை நாளை மறுமையில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனை போல ஒவ்வொரு கூட்டத்தையும் கொண்டு வருங்கிறான். அப்ப அப்பேற்பட்ட பாவிகளாக நம்ம அங்க போய் நிக்கணுமா? இன்னும் வட்டியா பாத்தீங்கன்னா பல பேர்ல இருக்கு, சொல்லிக்கிட்டே போனோம்னா இன்னைக்கு டைமே இருக்காது. வீடு ஒத்திக்குங்கிற பேர்ல வட்டியில போய் விழுகிறோம். ஒரு வீட்டை வாடகைக்கு போய் உட்கார்றதுக்கு பதிலா என்ன செய்யறோம்? 2 லட்சம் ரூபாய் நான் ஒத்திக்கு தாரேன், 2 வருஷமோ 3 வருஷமோ நான் இருக்க வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டேன், உனக்கு வாடகை தர மாட்டேன். அப்ப இந்த ஒத்திங்கிறது என்னது? இதுவும் வட்டி தான். ஆனா என்ன செய்யறது இல்ல, கொஞ்சம் கூட அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. இப்ப இந்த முஸ்லிம் சமூகமும் இந்த வட்டியை கூட மோசமா அல்லாஹ் கற்பிக்கும் போது, இதுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்குன்னு சொல்லும் போது நாமளும் அதை பத்தி சிந்திக்காம அந்த வட்டியை போய் உழுந்தோம்னு சொன்னா இந்த உலகத்திலேயும் அது நமக்கு அழிவைத்தான் தரும், நாளைக்கு மறுமையிலும் அது நம்மளை அழிவுல கொண்டு போய் தான் சேர்க்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் முழுவதும் இந்த வட்டியின் பக்கம் செல்லாத நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதல் உரையில் வட்டியை பற்றி பார்த்தோம். இரண்டாவது உரையில் சிறிய உரைதானாலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? தொழுகை. தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நம்ம மக்கள் என்ன செய்யறது இல்ல, நிறைய விளங்கி வைத்திருக்காங்களான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்யறாங்க, அதுல அவ்வளவு அசால்ட், அவ்வளவு பொடுபோக்கு தன்மை. தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம், இருந்தாலும் என்ன அந்த ஜமாத்துல அது அவ்வளவு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பல தடவை பயான்ல பண்ணி சொல்லி காட்டியிருந்தா கூட நாம என்ன செய்யறது இல்ல, அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தாரதில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. இந்த மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எதுக்கு தாங்கிறான்? என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா நாம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை வணங்குவதை விட மிக முக்கியமானது என்ன? நமக்கு இந்த பொருளாதாரம் தான். தொழுகையா? அசருக்கு பாங்க சொல்றதுக்கு முன்னாடி நுகர தொழுக்கலாம். எது வரைக்கும் காத்திருப்பது? அசருக்கு பாங்க சொல்றதுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம தொழுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வியாபாரத்தை பார்ப்போம் அப்படிங்கிற சிந்தனை. அதே மாதிரி மகரிப் டைம் வந்துச்சுன்னா அந்த டைம்ல தொழுகிறது இல்ல, இசா வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்குது. இது யாரு? இந்த தொழுகையை பேணக்கூடியவர்கள்ட்ட உள்ள குறைகள்.
ஆனா சுத்தமா தொழாத மனிதர்கள் இருக்காங்கல்ல, இவங்க அதை விடவும் மோசம். இவங்க அதை விடவும் மோசம். தொழுகையே கிடையாது. என்ன செய்வாங்க? வாரத்துல ஒரு நாள் ஜும்மா தொழுகை முஸ்லிம். அப்ப அந்த மாதிரியா இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருது. தொழுகையை பத்தி சொல்லும் போது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கு. இந்த ஆயத்தை எப்ப இறக்குறான் தெரியுமா? தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை, ஒவ்வொரு நேரம் அல்லாஹ் குறிக்கப்பட்ட அந்த நேரத்துல தொழுவன்னு சொல்றான்ல. இந்த தொழுகையை பத்தி இந்த வசனம் இறக்குதுல, இந்த வசனம் எங்க இறக்குது தெரியுமா? போர்க்களத்துல நிற்கும் போது இறங்கு. அப்ப ஒரு போர்க்களத்துல கூட என்ன செய்யக்கூடாத? தொழுகையை விட்டுறக்கூடாது. போர்க்களத்திலையும் தொழுங்கிறான் அல்லாஹ். ஒரு போர்க்களத்துல உயிருக்காக எதிரிகளோடு சண்டையிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கூட ஒரு குரூப் சண்டையிடட்டும், ஒரு குரூப் தொழுவுங்க. அந்த குரூப் தொழுது முடிச்ச உடனே அடுத்த குரூப் வந்து ஜாயின் பண்ணி தொழுவுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தொழுகையை அந்த போர்க்களத்துல கூட விட்டுறாதீங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி காலம் இருக்கு இல்லையா, இறுதி காலத்துல ரொம்ப துன்பப்படக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அதிகமா என்ன செய்வாங்க? மயக்கமுற்று மயக்க நிலையிலே இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு மயக்கம் தெரியும் இல்லையா? அந்த மயக்கம் தெரியக்கூடிய ஒவ்வொரு நேரமும் அவர்கள் கேட்ட முதல் வார்த்தை தெரியுமா? தொழுவைக்காக நேரம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. தொழுவு நேரம் ஆயிடுச்சா? தண்ணி எடுத்துட்டு வாங்க, ஒது செய்யணும். தண்ணி எடுத்துட்டு வந்து ஒது செய்ததுக்காக வைக்கப்படும் ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒது செய்வாங்க. ஒது செஞ்சு முடிஞ்சிருக்கா கூட திருப்பி மயக்கம் வந்து திருப்ப என்ன செய்வாங்க? திருப்ப உணர்வு வரும்போது திருப்ப தொழுகை பத்தி தான் யாவும் காட்டுவாங்க. அப்ப ஒரு மனிதர் தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை தங்களுடைய இறுதி காலத்துல செஞ்சிருக்காங்க, நமக்கு சொல்லி வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அப்பேற்பட்ட தொழுகையை நாம என்ன செஞ்சிருக்கோம்? பொடுபோக்க அசால்ட்டா விட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஜும்மா தொழுகை இருக்குல்ல, இந்த ஜும்மா தொழுகைக்கு இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுது? முதல்ல வரக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இருக்குங்குது. நான் அன்னைக்கெல்லாம் பார்த்தேன், சில மனிதர்கள் அந்த இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கும்போது, ஆஹா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மைக்காக ஓடி வராரு, மாட குர்பானி கொடுத்த நன்மைக்காக ஓடி வராரு, ஆட குர்பானி கொடுக்கிற நன்மைக்காக ஓடி வராரு. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் வருது. ஆனா நம்ம மனிதர்கள் என்ன செய்யறாங்க? நம்ம மக்கள் இமாம் உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி வரதில்லை, கொஞ்ச மக்கள் தான் வராங்க. அந்த கொஞ்ச மக்கள் எதை பெற்றுக் கொள்வார்கள்? பல்லாயிரம் ரூபாய் செலவழித்து செய்யக்கூடிய ஒரு குர்பானிங்கிற நன்மைய ஒரு செலவும் இல்லாம கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வாரதுனால பல்லாயிரம் ரூபாய் செலவழித்து செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் இலகுவா அவங்களுக்கு தாரான். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நன்மையை நாம விடக்கூடுமா? அப்பேற்பட்ட நன்மையை விட்டோம்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நமக்கு மீசான்ல நிக்குதுல தராசு, மீசான் தட்டுல அல்லாஹ் வைப்பான்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கும் நரகத்துக்கு போறதுக்குள்ள நிறுவனம் என்ன? நன்மையும் தீமையும் தான். அப்ப இந்த குர்பானி கொடுத்த நன்மை எல்லாம் நமக்கு சேதிச்சுன்னா நாளைக்கு மீசான்ல நம்மளுடைய நன்மை இடம் கணக்கும் இல்லையா, தீமை இடம் உயரும் இல்லையா? அப்ப அதை சிந்திச்சு பார்த்தாவது இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு நாம என்ன செய்வர்களா இருக்கணும்? இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி, இமாம் முறையை தொடங்குவதற்கு முன்னாடி வந்துடணும். அப்படி வந்துட்டோம்னு சொன்னா அந்த குர்பானியுடைய நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் குர்பானி நன்மை கிடைச்சவங்க அடுத்த வாரமும் அது கிடைக்கணுங்கிற போட்டியோடு பொறாமையோடு முன்னேறிவாங்க. இந்த வாரம் அந்த நன்மை கிடைக்க முடியலைங்கிற கவலைப்படக்கூடிய நன்மக்கள் அடுத்த வாரமாவது இந்த ஜும்மாவுடைய இமாம் உரையை தொடங்குவதற்கு முன்னாடி வந்து அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுங்கள் என்று கூறிக்கொண்டு, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழும் போதும் இந்த வட்டிங்கிற அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நாம் இருந்தோம்னு சொன்னா அதிலிருந்து நம்மளை விலக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்து, ஒவ்வொரு தொழுகையையும் விடாமல் தொழக்கூடிய மக்களாகவும் ஜும்மா தொழுகையில் குர்பானியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.